ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்ஜிடின் அஃபிக்ஸ் ஃப்ரேம். இந்த லெசனில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபார்முக்கு வந்துட்டு சூட்டபுளான டேட்டா பேஸை வந்துட்டு டிசைன் பண்ணிவிட்டு தென் டேட்டா பேஸஸ்க்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லெசன்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். நான் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்ன தேவையோ அந்த ஃபோல்டர்லாம் நான் இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு டிபி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் தேவை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிபிக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு index.php அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹோம் பேஜஸோ லேண்டிங் பேஜஸோ எந்த பேஜஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகணுமோ அந்த பேஜுக்கு நம்ம index.phpன்னு நம்ம கொடுத்துக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இன்க்ளூடுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு 2 திங்ஸ் தேவை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா header.php. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபைலு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபோல்டராக க்ரியேட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி காட்டுது. நான் என்ன பண்ணுறேன் index.php அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக காட்டும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா footer.php. ஸோ ஃபார்முக்கு வந்துட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், அந்த ஃபார்ம் பேஜஸ்க்கு வந்துட்டு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் வந்துட்டு என்னென்னா இன்னொரு ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்காக. ஸோ டிபிங்கிற ஒரு ஃபோல்டர் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபைனலாக இதுக்கு தான் வந்துட்டு நம்ம கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்காக இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதை கடைசியாக பார்ப்போம். ஸோ index.phpயில் வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா HTML ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். HTML ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு நான் என்ன நேம் கொடுக்குறேன்னா அட்டண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். அட்டண்டன்ஸ் அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு ஒரு H1 க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு அட்டண்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு வந்துட்டு இங்கே வந்து அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சீக்கிரமாக ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். பூட்ஸ்ட்ராப்புங்கிற ஒரு ஆல்ரெடி வந்துட்டு லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ரெஸ்பான்சிவாக தென் ஈஸியராக வந்துட்டு நம்மளால் நமக்கு தேவைங்கிற ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் தான் கொடுக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஃபார்ம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலக்டார் இருக்குது. அட்ரஸ், அப்பார்ட்மெண்ட், சிட்டிஸ், ரேடியஸ் இருக்குது. ஜஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்துக்க போகிறேன்னா எனக்கு ட்ராப் டவுன் இருக்கிற மாதிரி வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஃபார்முக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னா கெட் ஸ்டார்டட்குள்ளே போனீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சிடிஎன் லிங்க் வந்து கிடைக்கும். இந்த லிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்துட்டு இந்த பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு அசஸ் பண்ண முடியும் உங்களோட வெப்பேஜஸில். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு அதில் ஸ்கிரிப்டை வந்துட்டு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்எஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெப்பேஜஸில் பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு ஒர்க் ஆகும். தென் வந்துட்டு எனக்கு என்ன தேவைன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபார்ம் எடுத்துகிட்டு அந்த பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஃபார்ம் வந்து எடுத்துப்போம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இது எடுத்துக்கிறேன். இந்த இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா H1 இருக்கட்டும். நான் அதுக்கு இன்சைட்குள்ளே நான் வந்துட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணி டிவுக்குள்ளே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் சேவ் பண்ணி நான் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ
ஸோ சம் வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அதுமாதிரி ட்ராப் டவுனு 1 2 3 அந்த இதுங்க ஒர்க் ஆகுது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுதுன்னா செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்துட்டு இந்த டிவ்வுக்கு வந்துட்டு மேலே ஒரு டிவ் கொடுத்துருப்போம்ல, அதுக்கு வந்துட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன்னா கண்டெய்னர்னு கொடுக்குறேன். கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ்ஸு. இந்த பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஸோ எக்ஸாக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. மல்டிபிள் செலக்டாக ஓகே. ட்ராப் டவுன் வந்துட்டு இந்த மாதிரி காட்டுது. ஸோ வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுதான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும்ல இது பாருங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த செலக்ட்டுங்கிற இதுக்கு பதிலாக நம்ம பேஸ்ட் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா? ஜஸ்ட்டு மை காட் என்ன பண்ணுறேன்னா லார்ஜுக்கு மட்டும் வச்சுக்கிறேன். லார்ஜுக்குன்னு வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் ஒரு 5-6 இது க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்துட்டு லார்ஜுன்ட்டு வருது. ஃபார்ம் கண்ட்ரோலர் லார்ஜ். ஜஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோலர்னு கொடுத்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு மீடியம் சைஸில் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. தென் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு எனக்கு சப்மிட் பட்டன் மட்டும் எனக்கு தேவை. ஏன்னா ஃபார்மில் வந்துட்டு சப்மிட் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஆக்ஷன்ஸ் நடக்கணும். ஸோ அதனால் நான் வந்துட்டு சப்மிட் பட்டன் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டன் வந்துட்டு லுக் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஃபார்முக்குள்ளேயே வந்துட்டு நான் ஃபைனலாக இந்த டிவ்வுக்கு அப்புறம் வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ரிப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே வந்துருச்சு. ஸோ இதுக்கு லேபிள் எதுவும் தேவையில்லை. ஸோ வேறு என்ன இங்கே கிளாஸ் கொடுக்கலான்னா டிஸ்பிளே பிளாக்னு கொடுப்போம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டிஸ்பிளே பிளாக். ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு பட்டன் இப்படியே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஸோ கம்மிங் வீடியோஸில் அதை வந்துட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அட்டண்டன்ஸ்னே இருக்கட்டும். இது வந்துட்டு நான் சென்டர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறதுன்னா டெக்ஸ்ட்டு சென்டர்னு கொடுப்போம். டெக்ஸ்ட்டு சென்டர். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, தென் அட்டண்டன்ஸுங்கிற ஒரு இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இமெயில் இருக்குது. தென் ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இந்த ட்ராப் டவுனே ஒர்க் ஆகுது. அப்போது இந்த ட்ராப் டவுன் வந்துட்டு தேவையில்லை. ஏதோ ஒன்று வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் இதில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ எனக்கு என்னென்ன தேவைன்னா அந்த அட்டண்டன்ஸ்க்கு அடிஷ்னலாக ஏதாவது ஃபார்ம் தேவை அப்படின்னா அதுக்கு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ் இருக்குது. எனக்கு அதே மாதிரி எனக்கு என்ன தேவைன்னா இமெயில் அட்ரஸ்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸ் இருக்குது.
சிட்டி இந்த ஃபார்ம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜஸ்ட் டேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பர்த். ஓகே, தென் டேட் ஆஃப் பர்த்க்கு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது இன்புட் குரூப்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த். ஸோ ஓகே, அதை வந்து நம்ம செக் பண்ணுவோம் டேட் ஆஃப் பர்த்துக்கு மட்டும். தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இமெயில் அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தேவைன்னா ஃபோனு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காண்டாக்ட் தேவை. இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர்னு கொடுத்து, நம்பர் வேணாம், டெக்ஸ்ட்டுன்னு இருக்கட்டும், டெக்ஸ்ட்டுன்னு இருக்கட்டும். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டேட் ஆஃப் பர்த்துன்னு கொடுப்போம். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த்து. இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா டேட்டுன்னு இருக்கட்டும், டேட்டுன்னு இருக்கட்டும். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கட்டும், இதுவும் எம்டியாக இருக்கட்டும். ஸோ என்னென்ன இருக்குன்னா இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆப்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் செலக்ட்னே இருக்கட்டும். எக்ஸாம்பிள் செலக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெவாப்ஷன் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்ட்னு கொடுப்போம். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் இருக்கட்டும். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர்னு இருக்கட்டும். அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா கேன்வான் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கட்டும். தென் வேறு என்ன நமக்கு தேவைன்னா நேம் தேவை. நேமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுக்கு க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம்னு சொல்லி. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும். ஓகே, தென் இதில் வந்துட்டு எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த எல்லா இன்புட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்துட்டு கொடுக்கணும். அதை வந்துட்டு நம்ம கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். அந்த நேமுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த ஃபார்மோட இன்புட் வேல்யூஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பண்ணலாம். ஸோ அதேமாதிரி இதுக்கு வந்துட்டு ஐடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு என்னென்னா எஃப் நேம்னு கொடுக்குறேன். ஸோ ஐடி வந்துட்டு நெசசரிஸ் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு இருக்கட்டும், ஸோ சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். ஃபுல் நேம். ஓகே, நேம். ஓகே, இமெயிலு. நேம் தேவை. நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன கொடுக்குறேன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா எஃப் நேம்னே கொடுக்குறேன்.
அதேமாதிரி இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபோன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் டிஓபின்னு கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து செலக்ட்னு இருக்கட்டும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் அப்படின்ற இருக்கட்டும். டீட்டெயில்ஸ் அப்படின்ற இருக்கட்டும். ஜஸ்ட்டு நான் காப்பி பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்துட்டு சம் டெவலப் டிசைன் இன்ஜினியரிங். ஓகே, தென் நமக்கு இந்த இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இந்த இன்புட்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே டேட்டு நமக்கு வந்துருச்சு. இந்த இன்புட்டுலாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு டேட்டா பேஸில் வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்துட்டு இந்த டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி இந்த டேபிளுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டேட்டாஸ்லாம் அங்கே போய் செட் பண்ணுற மாதிரி அந்த டேபிளை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு எஸ்கியூவில் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லோக்கல் ஹோஸ்ட்டு PHP மை அட்மின் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ்னு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு அட்டண்டன்ஸ்னு சொல்லிட்டு தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு அட்டண்டன்ஸ் டிபின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு நியூன்னு க்ரியேட் பண்ணி நியூன்னு கொடுத்துக்குங்க. நியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அட்டண்டன்ஸ்னு வரும். அட்டண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அட்டண்டன்ஸ்னு மட்டும் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த இது எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இந்த இது UTF-8 MP4 இருக்கட்டும், ஜென்ரல் CA இருக்கட்டும். ஸோ தென் ஜஸ்ட் நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அட்டண்டன்ஸுங்கிறனால இது வந்துட்டு மெயின் டைட்டிலாக தென் இது ரெண்டும் சப் டைட்டிலாக நமக்கு வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ளே தான் இது வந்துட்டு நம்ம டேட்டா பேஸோட நேமு. நம்ம இதுக்குள்ளே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். நான் ஜஸ்ட்டு க்ரியேட்டட் டேபிள் கொடுக்குறேன். க்ரியேட்டட் டேபிள் நமக்கு எத்தனை டேபிள் வேணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 டேபிள். மொத்தம் நமக்கு 7 டேபிள் தேவை. டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா அட்டண்டன்ஸ் வேல்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அட்டண்டன்ஸ் வேல் மட்டும் கொடுக்குறேன். வேல்யூவோட ஷார்ட் ஃபார்ம் நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன். attendance_val அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். க்ரியேட் கொடுத்துட்டா எனக்கு attendance_valன்னு க்ரியேட் ஆயிரும். தென் இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ஐடின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் நேம்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எஃப் நேம்னே கொடுக்குறேன். எஃப் நேம் தென் எல் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப் நேம் தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, இமெயில் இருக்குது. ஜஸ்ட்டு இமெயில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், ஃபோன் அண்ட் டேட் ஆஃப் பர்த், ஃபோன் அண்ட் டேட் ஆஃப் பர்த், டிஓபி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் செலக்ட்டுக்கு மட்டும் நான் select_id கொடுத்துக்கிறேன். ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் ஏரியான்னு இருக்கேன். நான் வந்துட்டு என்ன கொடுக்குறேன்னா டெக்ஸ்ட் ஏரியானே கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் ஏரியா. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட் அப்படிங்கிறதுலே இருக்கட்டும். இன்ட்டு வந்து கொடுத்தோம்னா அது வந்துட்டு நம்பருங்கிற மாதிரி மீனிங்கு. ஸோ நம்ம ஃபோன் நம்பரு இந்த மாதிரி வேல்யூஸ் ஏதாவது நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு இன்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இன்ட்லேயே இருக்கட்டும். லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் 100ன்னு கொடுத்துக்கிறேன்.
டிஃபால்ட்டு இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இதை வந்துட்டு டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ப்ரைமரி கீ ஆயிரும். ப்ரைமரி கீ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு யூனிக்காக க்ரியேட் ஆகும். ஆல்ரெடி ஒரு வேல்யூ க்ரியேட் ஆகிருக்குன்னா அந்த வேல்யூ வந்துட்டு ரிமூவர் பண்ணாது. மீன்ஸ் என்னென்னா 1 2 3ன்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நான் வந்துட்டு இது ப்ரைமரி கீயாக செட் பண்ணிக்கிறேன். ஃபுல் நேமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வர்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். டெக்ஸ்ட்டு ப்ளஸ் நம்பர் வந்துச்சுனால நம்பர் ஸ்டோர் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இமெயிலுக்கும் நான் வந்துட்டு வர்ச்சர் கொடுத்துக்கிறேன். ஃபோனுக்கும் வர்ச்சர் கொடுத்துக்கிறேன். சப்போஸ் நம்ம வந்துட்டு இப்போது டைப் பண்ணுறோம், இப்போ ப்ராக்கெட்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபோன் வந்துட்டு வர்ச்சரில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். தென் டேட்டா பர்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு டேட்டுங்கிற ஒரு டைப் இருக்குது. ஸோ அந்த இது நான் கொடுத்துக்கிறேன். செலக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு இது இன்ட்டிலே இருக்கட்டும். ஸோ நம்பர்ஸ்லாம் நான் எடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஓஷரில் இருக்கணும். அதே மாதிரி இதோட இது கொடுத்துக்குங்க. இந்த டெக்ஸ்ட் ஏரியா எவ்வளோ இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் 500 இருந்துச்சுனாலே ஓகே தான். 500. தென் டேட்டு எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்லை. தென் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 100, இதுக்கும் 100 நீங்கள் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு வந்துட்டு டேட்டா பேஸ் வந்துட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு டேட்டா பேஸில் வந்துட்டு இப்போ நான் இந்த வேல்யூஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ஸ்டோர் ஆகணும். மீன்ஸ் என்னன்னா இப்போ வந்துட்டு நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இங்கே ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்குது. ஆப்ஷன்ஸில் வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம்னா வேல்யூ ஒன்றுனா எனக்கு வந்துட்டு இந்த வேல்யூ தான் நமக்கு அங்கே வந்து ஸ்டோர் ஆகும். மீன்ஸ் என்னென்னா த்ரீ 3 4 5. ஸோ இந்த வேல்யூஸ் தான் நமக்கு இங்கே ஸ்டோர் ஆகும். அப்போ என்னென்னா அந்த ஐடிஸ் தான் அந்த நம்பராக தான் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். இந்த நம்பரோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அடிஷ்னலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு டேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌசர் போயிட்டு ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நான் சேம் அட்டண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்துட்டு அட்டண்டன்ஸ் _ செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 வேல்யூஸ் இருக்கட்டும். ஸோ ஜஸ்ட் 5 க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 5 காலம் இருக்கட்டும். 5 காலம்ஸ் நீடட் இல்லை. ஸோ 2 போதும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நேம் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேமே போதும். நேமே போதும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். 100 ஐடிஸ் எதுக்குமே இதுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஐடிஸும் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு செலக்டு ஐடி செலக்டு வேல் _ ஐடி கொடுப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டில் இருக்கட்டும். ஸோ இது வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் ஆகிற மாதிரி வச்சுப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நேமுன்னு கொடுப்போம். நேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 200 இருக்கலாம். 100 இருக்கட்டும். இதில் வந்துட்டு ஓல்சரில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுத்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 காலம்ஸ் வச்சு நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அட்டண்டன்ஸ் செலக்ட்னு 2 இருக்குது. இந்த 2 இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் வேலைங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டேபிள். ஸோ இதில் வந்துட்டு ரிலேஷன்ஸ் வியூன்னு இருக்குல்ல. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு
உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு டேபிளை வந்துட்டு இந்த டேபிளோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஃபாரின் கீ கண்டெய்னர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், கன்ஸ்டெய்னர்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக எஃப்கே ஃபாரின் கீ ஸோ _ அட்டனன்ஸ் _select அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்துட்டு கொடுத்துட்டு, ஸோ இது நான் மாற்ற போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா செலக்ட் ஐடி. இந்த எதோட நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோமோ அதோட செலக்ட் ஐடி நான் வந்துட்டு இதில் ஆல்ரெடி நான் செலக்ட் ஐடின்னு க்ரியேட் பண்ணியிருப்பேன். இந்த அட்டனன்ஸ் வேல்யூவில் செலக்ட் ஐடின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து அட்டனன்ஸ் தான். டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அட்டனன்ஸ் செலக்டில் வந்துட்டு இருக்கணும். தென் நமக்கு வந்துட்டு இங்கே செலக்ட் வேல்யூ ஐடி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு வந்துடும். இப்போ என்னென்னா அதோட நமக்கு வந்துட்டு இந்த 2 டேட்டாபேஸஸும் ஃபாரின் கீ மூலிமா நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, தென் டேட்டாபேஸ் வந்துட்டு நம்ம கொடுத்த வேல்யூஸ் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. ஸோ தென் வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டேரெக்டாக போயிடுவோம். நான் ஆல்ரெடி டிபி அப்படிங்கிறத வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு லுக் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நேவ் பார்ன்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு எது நான் வந்துட்டு இது சூட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மேலே சர்ச் பண்ணால் எனக்கு வந்துட்டு சம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அதை க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் வந்துட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கலர் இருக்கிற மாதிரி ஓகே தான். ஓகே, எனக்கு இதில் வந்துட்டு இதில் 3 கூட நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இது தீமிங்க்கு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட் செக் பண்ணி பார்ப்போம். லேஅவுட் என்ன இருக்குன்ட்டு. ஓகே, லேஅவுட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா HTML க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திங்க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த index.php அப்படின்ட்டு இருக்குல்ல. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பாடி டேக் வரைக்கும் நான் அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த ஹெட்டர் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்துட்டு PHP include அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ளூட் அப்படிங்கிற நமக்கு வந்துட்டு ஒரு PHP கீவேர்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு வேறு ஃபைலை வந்துட்டு இங்கே ஃப்ரண்டில் இந்த பேஜஸ் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்துட்டு நான் என்ன ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன்னா include includes .php அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். சாரி, includes /header.php இதுதான் நமக்கு தேவை. ஸோ நமக்கு என்னென்னா இந்த ஹெட்டர் வந்துட்டு மேலே வந்து டாப்பில் இன்க்ளூட் ஆகிரும். தென் வந்துட்டு நமக்கு ஃபூட்டர் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இண்டெக்ஸ் டாட்டில் வந்துட்டு இந்த இதை நான் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு நான் கீழே ஃபூட்டருக்கு வந்தால் எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபூட்டரில் வந்துட்டு சம் டிசைன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம்.
இங்கே உங்களுக்கு வந்துட்டு ஃபூட்டர் செக்ஷன் இருக்குது. இது நல்லா இருக்கு. உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கோட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா மேலே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஹெட்டர் வந்துடுச்சு. ஃபூட்டர் மட்டும் மிஸ் ஆகுது. எதனால் அப்படின்னா நம்ம ஃபூட்டர் வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி வரலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபூட்டர் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். includes footer.php. நான் வந்துட்டு இங்கே ஃபூடர்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நவ் இட்ஸ் லுக் குட். ஃப்ரீ ஃப்ரண்ட் அண்ட் டெவ் அப்படின்றது. ஸோ ஜஸ்ட்டு அது மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ ஃபூட்டர் கிடச்சாச்சு. தென் வந்துட்டு ஹெட்டரும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்ம ஃபூட்டருக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் ரெண்டுக்குமே வந்துட்டு ஏதோ பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். அதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் டார்க் பேக்ரவுண்ட் ஸோ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கலர் ஷோ பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த நேவா டார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நேவா டார்க் அண்டு பேக்ரவுண்ட் ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஓகே, இப்போ வந்துட்டு டிபியோட டிசைனும் பண்ணியாச்சு. தென் ஃபார்மும் வந்துட்டு ஷாம்பிள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிபி கனெக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ டிபி கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்டராக போயிடுவோம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா connect.php அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். connect.phpயில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா PHP டேக் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். PHP டேக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு இப்போது PHP அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாபேஸ் ரெண்டுத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷர்டன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். மீன் என்னென்னா இந்த PHP வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது PHP வந்துட்டு எங்கே போய் கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அட்ரஸும் தென் வந்துட்டு யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூசர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு திங் வந்துட்டு நீடடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்வர் அட்ரஸ்ஸு நான் வந்துட்டு அந்த ஹோஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே வந்துட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்வர் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டிபி. நம்ம என்ன டிபிக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு சொல்லி ஆகணும் கோடுக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அட்டண்டன்ஸ் தான் நம்மளோட
டிபியோட நேமு. ஜஸ்ட்டு நான் வந்துட்டு அட்டனன்ஸுங்கிறத காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட டிபி. தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இருக்கும். தென் வந்துட்டு யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ரூட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா யூசர் வந்துட்டு ரூட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட யூசர்ஸ் என்னவோ அது கரெக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எம்டியாக கொடுத்துக்கிறேன். ஏன்னா பாஸ்வேர்டு வந்துட்டு இந்த இதில் எதுவுமே கொடுக்கல. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சார்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்குங்க, இல்லைன்னா கூட தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்குள்ளே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கொட்டேஷனுக்குள்ளே MySQL ஹோஸ்ட்டு, தென் வந்துட்டு ஹோஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிபி நேமு ஈக்குவல் டு டிபி. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு நம்ம டிஎஸ்என்குள்ளே நம்ம கொடுக்க போகிறோம். இது வந்துட்டு எதனாலனா நம்ம வந்துட்டு இந்த டிஎஸ்எனுக்கு வந்துட்டு இதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இந்த டிஎஸ்எனுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறதுனா நம்ம எதோ வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு MySQLங்கிறத தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்படி சொல்லியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு போஸ்ட்கிரே எஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான், இல்லை லைட் எஸ்கியூஎல் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் அதை வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா ட்ரை கேட்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வாட் இஃப் அப்படிங்கிற திங்க் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ, இப்போ என்னென்னா எனக்கு இது நடக்கணும் இல்லாட்டினா இது நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். ஸோ வாட் இஃப்ங்கிற ஒரு சர்டன் திங் நடக்கும்போது நமக்கு வந்துட்டு ட்ரை கேட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்சில் வந்துட்டு எனக்கு என்ன தேவைன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து இந்த டிபி கனெக்டிவிட்டிக்கு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னா இந்த பிடிஓங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாபேஸ் கனெக்ஷனுக்கும் யூனிவர்சல் கனெக்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்லா டேட்டாபேஸுக்கும் ப்ரீ எஸ்கியூஎல், லைட் எஸ்கியூஎல், தென் போஸ்ட்கிரே எஸ்கியூஎல், தென் MySQL, இந்த மாதிரி ஓவராலாக இருக்கிற எல்லா கனெக்டிவிட்டிக்கும் நமக்கு வந்துட்டு சேம் சின்டாக்ஸாக இருக்கும். நம்ம வந்துட்டு சப்போஸ் நம்ம வந்துட்டு வேறு மாற்றணும் அப்படின்னா நம்ம யூனிவர்சலாக மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம பிடிஓங்கிறத காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப செக்யூரபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஸோ அதேமாதிரி எரர் ஹேண்டலிங்கும் இதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ட்ரையில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பிடிஓ அப்படிங்கிறத வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். பிடிஓனா என்னென்னு பார்த்தீங்கன்னா PHP டேட்டா ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நியூ பிடிஓ, தென் ஃபேண்டசிஸ்க்குள்ளே வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு வேரியபிள் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் DSN அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ DSN. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட்டில், தென் யூசரு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ். ஸோ இதுதான் நீங்கள் வந்துட்டு பிடிஓவில் நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பிடிஓங்கிற ஒரு கனெக்டிவிட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டு கொண்டு போயிடும். ரெப்ரசன்ட்ஸ் as a connections between PHP and database server. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கனெக்ஷன் பிட்வீன் PHP and server. ஓகே, ஸோ PHPக்கும் அண்ட் சர்வருக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. ஸ்ட்ரிங் DSN. ஓகே, ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கிங்க. இப்போ வந்துட்டு கனெக்டிவிட்டி பண்ணிட்டோம். ஸோ இப்போ கனெக்டிவிட்டிக்கு வந்துட்டு ஒரு லைன் எடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ரைட் பண்ணணும்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு PDO ஷிட் ஆட்ரிபியூட் நீங்கள் பாருங்கள், ஷிட் ஆட்ரிபியூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஆட்ரிபியூட்டும் இங்கே ஒரு வேல்யூவும் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட்டு நான் கொடுத்துக்கிறேன்.
இதில் வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா PDO attribute set attribute error mode என்ற கிளாஸ். ஸோ இது கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு கம்மா கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு PDO எரர் மோட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் இது கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப்போஸ் இன்கேஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு சம்திங் ஹேப்பன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பேஜ் எதுவுமே க்ராஷ் ஆகாமல் இந்த மாதிரி எரர் மட்டும் ஷோ ஆகும். இது வந்துட்டு ஒரு ஆட்ரிபியூட் மாதிரி இது PDOக்கு நம்ம செட் பண்ணி விட்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது நடக்கணும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே. தென் நடக்கலை அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா PDO எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதாவது பேஜ் வந்துட்டு க்ராஷ் ஆகாமல் ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாமல் ஜஸ்ட்டு நமக்கு வந்துட்டு எரராக டீசெண்டாக ஷோ பண்ணணும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து PDO எக்ஸெப்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஈங்கிறத நான் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். தென் த்ரோ வந்துட்டு எனக்கு நியூ கொடுக்கலாமா, ஜஸ்ட்டு எக்கோ கொடுப்போம். எக்கோ கெட் மெசேஜ். இந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா த்ரோ நியூ PDO exceptions get message. ஸோ இந்த மாதிரியே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டெக்ஸ் டாட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பேஜஸ் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ண போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு DP அப்படிங்கிற மாதிரி ஃபோல்டர் நேம் வரும். தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோல்டர் நேம் வரும். ஜஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு வந்துட்டு தெரியும். எனக்கு வந்துட்டு எக்கோ மெசேஜஸ் எதுவுமே வரல. ஸோ நான் வந்துட்டு இங்கே என்ன கொடுக்குறேன்னா எக்கோ we are successfully connected with database. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் டெக்ஸ்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். we are successfully connected with databases அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு டேட்டாபேஸஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிப்போம். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ஃபார்மில் கொடுக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை கொண்டு போய் நம்ம வந்துட்டு டேட்டாபேஸஸில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட கண்டினியூட்டியாக அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், தேங்க்யூ. நம்ம PHPயில் சீரீஸ் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் யாராவது